டீசலுக்கு வந்து 3 ரூபாய் மானியம் தர்றோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நேற்று நிதியமைச்சர் என்ன பேசுறாரு, இதுல வந்து நாங்க படகு ஃபிஷர்மேனுக்கு வந்து மானியம் கொடுக்குறோம், டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு மானியம் கொடுக்குறோம், யாராவது மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. நீங்க அதிகபட்சம் என்ன, வெளி மாநில பதிவுகள் இருக்கு இல்லையா, இந்த டிஎன் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற வண்டிக்கு தான் இந்த 3 ரூபாய். அப்ப எல்லா அந்த பகுதிகள்லயும் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற வண்டிகளுக்கு இந்த 3 ரூபாய் கொடுக்குறோம் என்று இவர்கள் அறிவிக்கலாம். அதை இவங்க செய்யல. ஆனா அந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கும் சில குளறுபடிகள் இருக்குது, நாங்க அதை விசாரித்து செய்யறோங்கிறாங்க. அந்த நகைக்கடனையும் பயிர்க்கடனையும் நீங்கள் விசாரித்து 1 மாத காலமோ 2 மாத காலத்திலேயோ கொடுங்க. ஆனால் உடனடியாக நடைபெறுகிற இந்த சட்டமன்ற தேர்தல்ல இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினாரு, நான் கலைஞரின் மகன், சொன்னதை செய்வேன், செய்வதை மட்டுமே நான் சொல்வேன் அப்படின்னாரு. அப்ப நம்ம இதையே போடலாம், கலைஞரின் மகன் திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சொன்னபடி டீசலுக்கு 3 ரூபாய் கொடுங்க, குறையுங்க, பெட்ரோலுக்கு 3 ரூபாய் பத்தாது, 5 ரூபாய் குறைக்கணும், கேஸ் சிலிண்டருக்கு நீங்க 100 ரூபாய் மானியம் கொடுக்கணும், குடும்ப தலைவிகளுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்கணும். இதுல இன்னொரு பிரச்சனை இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை செய்தால் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் வரும். அவங்களும் சரி, தமிழ்நாட்டு அரசாங்கம் டீசலுக்கு 3 ரூபாய் குறைச்சிருக்குதுப்பா, மத்திய அரசாங்கம் ஒரு 2 ரூபாயாவது நம்ம குறைக்க வேணும் அப்படிங்கிற அழுத்தம் எல்லா மாநிலங்கள்ல இருந்து வரும் இல்லையா. அதே மாதிரி பெட்ரோலுக்கு இவங்க 5 ரூபாய் குறைச்சிருக்கிறாங்க, நம்ம மத்திய அரசாங்கம் இன்னொரு 5 ரூபாய் குறைக்கணும்னு சொல்லி நினைக்கலாம். குடும்ப தலைவர்களுக்கு இவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாம்னு மத்திய அரசாங்கம் நினைக்கலாம். கேஸ் சிலிண்டருக்கு வந்து முதல்ல மானியம் கொடுக்குறோம், வங்கி கணக்குல மானியத்தை அனுப்புறோம்னு மோடி சொன்னாரு. அந்த 27 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. 400 ரூபாய்க்கு வித்த கேஸ் வந்து இன்னைக்கு 850 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. ஆனா மானியம்ங்கிறது வெறும் 27 ரூபாய் வருது. அந்த 27 ரூபாய் எங்க போயிடுதுன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க பாருங்க, மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த 27 ரூபாய பேங்க்காரங்களே எடுத்துக்கிறாங்க. அப்ப அது பிரயோஜனமாகவே வந்து இல்ல. இதை எதிர்த்து நம்ம வந்து குரல் கொடுக்கலாம். ஏன் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இதை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா, இங்க ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த கோரிக்கைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தால் மத்திய அரசாங்கம் வந்து மோடி கோவிச்சுப்பாரு. என்னப்பா நீங்க இதை தமிழ்நாட்டுல செய்யறதுனால மத்திய அரசாங்கம் இந்த விலைகளை எல்லாம் குறைக்க வேண்டிய அழுத்தம் எங்களுக்கு வருது என்று மோடி வந்து கோவிச்சுக்காரன்னு பயப்படுறீங்களா? இன்னைக்கு உண்மையான அதிமுகங்கிறது மத்தியில ஆளுகிற மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம செயல்படணும், மாநில அரசாங்கத்தை நாம் எதிர்த்து செயல்படணும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில அம்மா வழியில செயல்படணும். அப்ப நாம ஓங்கி குரல் எழுப்ப வேண்டியது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல. பெட்ரோலுக்கு நீங்க 5 ரூபாய் கொடுங்க, மத்திய அரசாங்கம் 5 ரூபாய் கொடுங்க, டீசலுக்கு மாநில அரசாங்கம் 3 ரூபாய் கொடுங்க, மத்திய அரசாங்கம் இன்னொரு 3 ரூபாய் 5 ரூபாய் கொடுங்க. அதே மாதிரி குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுங்க, மத்திய அரசாங்கம் 1000 ரூபாய் கொடுங்க, கேஸ் சிலிண்டருக்கு மாநில அரசாங்கம் 100 ரூபாய் கொடுங்க, மத்திய அரசாங்கம் 100 ரூபாய் கொடுங்க என்று மக்களுக்கு நலனை பெற்றுக் கொடுத்தால் நாம் அடுத்த முறை ஆளுகிற வாய்ப்பை மக்கள் நமக்கு வழங்குவாங்க.